அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவளித்து பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 21 நாடார் அமைப்புகள் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் எம் சீனிவாசன் தலைமையில் இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப்படை, மக்கள் பசுமை இயக்கம், புதிய மக்கள் தமிழ் தேசம், காமராஜர் நற்பணி இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் சீனிவாசன், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவளித்து பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக நாடார் சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்பில் 15% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளதாக தெரிவித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி இன்று தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இல்லத்தில் சந்தித்து நாடார் சமுதாயத்திற்கு தேவையான கோரிக்கைகளை வைப்பதற்காக இன்று நேரில் சந்தித்தோம். பல்வேறு 21 அமைப்புகளுடன் சென்று இன்று சந்தித்து எங்கள் கோரிக்கைகளை அவரிடம் முன்வைத்தோம். தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு டாக்டர் பத்மஸ்ரீ சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து உடன்குடி அனல் மின் நிலையம், ராக்கெட் ஏவுதளத்தில் வேலை வாய்ப்புகளை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு முன்னுரிமை அளித்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். நாடார் சமுதாயத்தின் மிக முக்கியமான கோரிக்கையான தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாடார் சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் 15% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற 10 அம்ச கோரிக்கையை மிக கனிவுடன் கேட்டறிந்தார். அதிமுக அரசு ஆட்சி அமைத்தவுடன் உங்கள் கோரிக்கைகளை அனைத்தும் பரிசீலித்து நிறைவேற்றி தருவேன் என்றார்.